Hello everyone, welcome to our channel. Today we are going to see about chapter number 5, which is coordinate geometry. So now we talk about topic where coordinate geometry. Coordinate geometry. Okay. So from the meaning, from the word itself, we can find the meaning. Coordinate அப்படிங்கிற வேர்டை நம்ம எங்க பார்த்துக்கோம் பாத்தீங்கன்னா we know graphன்னு ஒரு கான்செப்ட்ல ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு என்னன்னு சொல்லுவோம் this point P can be represented in terms of x coordinate and y coordinate னு சொல்லுவோம். அதாவது இது வந்து மேபி x1 எடுத்துட்டோம், இந்த டிஸ்டன்ஸ் வந்து x1 எடுத்துட்டோம், இந்த டிஸ்டன்ஸ் y1 எடுத்துட்டா this point can be represented as x1, y1. சோ அந்த கோஆர்டினேட் தான் நம்ம இந்த கோஆர்டினேட் னு சொல்லுவோம். What is geometry? Geometryல நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம்? straight line, circle, quadrilateral இதெல்லாம் படிச்சிருக்கோம். சோ அது ரிலேட்டடா வரக்கூடிய geometrical shapesக்கு using coordinates what are the things we are going to doங்கிறது தான் இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். For example, area, slope அந்த மாதிரி கான்செப்ட் தான் நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். So in this first part of the video we are going to see about the area of the triangle. Area of the triangle எப்படி இந்த கோஆர்டினேட்ஸை யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ண போறோம்ங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த கோஆர்டினேட் ஜியோமெட்ரிக்கும் அல்ஜிப்ராக்கும் ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் திஸ் சர்க்கிள். ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. ஓகே, சர்க்கிள் இட் மே பாஸ் த்ரூ இட் ஹேவிங் த சென்டர் அட் O, இட் மே பாஸ் த்ரூ சம் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே சொன்னா this the circle can be represented using the equation x square plus y square equal to maybe 1. Let us assume x square plus y square equal to 1. இது ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன். பாருங்க, this is nothing but it is an algebraic equation, quadratic equation படிச்சிருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் கன்சிடர் a straight line. ஒரு straight line எடுத்துக்கிறோம். இந்த straight line ஓட ஈக்குவேஷன் வந்து it will be of the format ax plus by plus c equal to 0. straight line ஓட ஈக்குவேஷன் வந்து ax plus by plus c. So நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு geometrical shape-ஐயும் we can represent in terms of a algebraic equation. So அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த சாப்டரை பார்க்க போறோம். So first of all 9th ஸ்டாண்டர்ட்ல என்னெல்லாம் படிச்சிருப்போம் அப்படின்னு பார்ப்போம். ஒரு straight line இருக்கு. It can have two இது straight line போது ரெண்டு end point நம்ம சொல்றோம், line segment நம்ம படிச்சிருப்போம். If the line segments has end point at x1 y1 and x2 y2, we know the distance of the straight line. Distance of the straight line நம்ம last year படிச்சோம். எப்படி படிச்சோம்? root of then what we have x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இது நம்ம last year படிச்சோம். Distance of the straight line equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இதே மாதிரி இன்னொன்னு படிச்சிருப்போம். midpoint எப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு பார்த்துக்கணும். midpoint for example இந்த பாயிண்ட் P. இந்த midpoint எப்படி கண்டுபிடிக்கலாம்? midpoint equal to x1 plus y1 divided by 2 x1 plus x2 divided by 2 y1 plus y2 divided by 2. அதாவது x1 coordinate x2 coordinate ஆட் பண்ணி 2 ஆல் டிவைட் பண்றோம். சேம் வே y1 and y2 ஆட் பண்ணி 2 ஆல் டிவைட் பண்றோம். So this is how we find the midpoint of a straight line. Okay, so இதெல்லாம் வந்து நம்ம எந்த கிளாஸ்லயே படிச்சோம்னா 9th கிளாஸ்லயே படிச்சோம். In addition we also studied what internal division. So இது வந்து மிட் பாயிண்ட்க்கும் போது இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல், இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல்னு சொல்லுவோம். பட் இப்போ நம்ம பார்க்க போற இதுல வந்து அந்த டிவிஷன் வந்து ரெகுலரா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு, இந்த இடத்துல P இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்தோட டிஸ்டன்ஸ் அதாவது m, இந்த டிஸ்டன்ஸ் வந்து n ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா let us this be x1, y1, this point be x2, y2. அப்போ pங்கிற கோஆர்டினேட்டை கண்டுபிடிக்கிறோம். pங்கிற கோஆர்டினேட் எப்படி எழுதலாம்னு பாருங்க it can be written as m into x2 plus n into x1 divided by m plus n. Then we have m into y2 plus n into y1 divided by m plus n. So this is what internal division of a straight line. Next we have external division. So in this external division what we have, ஒரு straight line இருக்கும்போது இந்த பாயிண்ட் வந்து A, இந்த பாயிண்ட் வந்து B, நம்ம கண்டுபிடிக்க போற பாயிண்ட் வந்து P, it will be farther from B. Okay, let us assume that this distance equal to m and this part is equal to n, where A is x1, y1
B is x2 comma y2. Then we can determine the coordinate of P equal to, P can be written as m into x2 minus n into x1 divided by m minus n comma m into y2 minus n into y1 divided by m minus n. So these are the formula which we have seen. In addition, we will see some other formula which we have studied in the 9th standard itself. இது போக நம்ம பார்த்த லாஸ்டா பார்த்த ஃபார்முலா போக எக்ஸ்ட்ராவா என்ன பார்த்துக்கோன்னு பாத்தீங்கன்னா, let us consider a triangle. இப்படி ஒரு triangle இருக்கு. For example, this is A B C. Okay, from B ல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் வரையணும், A ல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன், C ல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரையணும் அப்படின்னா, the intersection of those perpendicular is called as centroid. Intersection of all those perpendicular is called as centroid. The centroid oda coordinate எப்படி எழுதலாம்? Centroid oda coordinate, for example, this one is x1 comma y1, this is x2 y2, this is x3 y3 ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, yes, x1 plus x2 plus x3 divided by 3 comma y1 plus y2 plus y3 divided by 3. இதெல்லாம் வந்து நம்ம இந்த இதிலே படிச்சிட்டோம்னா நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சோம். இது போக நம்ம இப்ப புதுசா பார்க்க போற டாபிக் என்னன்னு சொன்னோம், ஏரியா ஆஃப் a triangle. ஏரியா ஆஃப் a triangle. ஓகே, ஏரியா ஆஃப் a triangle. நமக்கு ஏரியா ஆஃப் a triangle அப்படின்னு சொன்னோனே நமக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம்னு பாத்தீங்கன்னா, half into base into height. என்னது? half into base into height. For example, consider this triangle. Okay, let us this be A B C. Okay, so இப்போ நமக்கு வந்து இது வந்து நார்மலா பார்க்கக்கூடிய ஃபார்முலா. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, let us consider the distance between A and B. Aங்கிறது மேபி x1, y1 இருக்கட்டும், Bங்கிறது x2, y2 இருக்கட்டும், Cங்கிறது x3, y3 இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணலாம்னு பாருங்க, இந்த டிஸ்டன்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம்? It is a straight line. Straight line ஓட distance கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நம்ம இப்பதான் பார்த்தோம். என்னது? square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. Which is A, small a. This is B, this is C. Then using Heron's formula, என்ன கண்டுபிடிக்கணும்னா, the value of S. Sங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, it is the half of the perimeter. Half of the perimeter. Half of the perimeter என்னது? A plus B plus C divided by 2, which is half of the perimeter. நமக்கு தெரியும் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா, S into S minus A into S minus B into S minus C. S into S minus A into S minus B into S minus C. இது one of the formula to find the area of a triangle. எப்படி கண்டுபிடிக்கும்? First we find the distance between all the 3 points. First A ல இருந்து B குள்ள distance, B ல இருந்து C, C ல இருந்து A. Let those distance be A, B, C. அதுல இருந்து semi perimeter கண்டுபிடிக்கும். அதாவது S ஓட வேல்யூ கண்டுபிடிக்கும், which is nothing but எல்லா சைடையும் கூட்டி 2 ஆல் டிவைட் பண்றோம். Then the area can be defined as root of S into S minus A into S minus B into S minus C. இப்போ இந்த ஃபார்முலால என்ன ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, first of all நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? டிஸ்டன்ஸ், ஒவ்வொரு டிஸ்டன்ஸா கண்டுபிடிக்கிறோம். Then we have to find S, then we have to substitute the formula. இது இல்லாம using the coordinates alone, கொடுத்திருக்க coordinates வச்சு டைரக்ட்டா கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா தான் நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போறோம். Now what we are going to see is, we are going to find the area of a triangle using the coordinate without finding the distance. Distance எதுவுமே கண்டுபிடிக்காம டைரக்ட்டா area of a triangle எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்ப்போம். Okay, for that we will assume a graph. ஒரு graph வரைஞ்சிடுவோம். Let us have a triangle. ஒரு triangle இருக்கு. Okay, we will have a triangle like this. Let this point be A, which is x1, y1. x1, y1. Let this point be B, which is x2, y2. Let this point be C, which is x3, y3. Okay, so இத வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, now what we are going to do is, we are going to draw a perpendicular line. Perpendicular line from all those points. A ல இருந்து ஒரு பாயிண்ட், C ல இருந்து ஒரு பாயிண்ட், B ல இருந்து ஒரு பாயிண்ட். We are going to name this as P, Q, R. அதாவது A ல இருந்து பெர்பெண்டிகுலரா லைன் வரையிறது AP, B ல இருந்து பெர்பெண்டிகுலர் லைன் BQ, லாஸ்டா வரையிறது CR. So இந்த டயகிராமை பார்க்கும்போது what we are going to get is, we are going to have 3 trapezium. For example பாருங்க, first trapezium BQPA. BQPA. So we can write as BQPA. புரியுதா? இப்படி வரையணும். First trapezium is
this one. Trapezium na endu rendu parallel side irukum paaruga, this AP will be parallel to BQ. Okay, this is the first trapezium. Second trapezium enna APRC. APRC paaruga inga or parallel line, inda or parallel line, so rendu parallel line irukku. Then the third trapezium is this one, BQRC. BQRC. From this we can say the area of triangle எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. First trapezium area என்னது இவ்வளவு வரும், second trapezium இவ்வளவு வரும், third trapezium எவ்வளவு வரும் பாருங்க இந்த ஏரியா. So area of a triangle எப்படி கண்டுபிடிக்கலாம்னா area of BQPA plus area of APRC minus area of BQRC. ஏன் பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்கிறது இவ்வளவும் கண்டுபிடிக்கும், செகண்ட் இதுல இவ்வளவும் கண்டுபிடிக்கும், மைனஸ் பண்ணுவோம். இது இந்த பார்ட் மட்டும் மைனஸ் பண்ணா மீதி இருக்கிறது என்னது இந்த ட்ரையாங்கிள் தான் இருக்கும். So we found this formula. Okay, first area of a trapezium formula என்ன, area of trapezium is 1/2 into sum of parallel sides. Parallel na enadhu, for example ABQP இந்த trapezium எடுத்துட்டோம்னா இதுல எதெல்லாம் parallel, BQAP இத ரெண்டையும் ஆட் பண்ணாதான் the sum of parallel sides னு. Okay, into perpendicular distance okay, into perpendicular distance between the parallel lines. Parallel line க்கு நடுவுல உள்ள distance என்னது QP. So இத நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. For example first trapezium எடுத்துறோம், which is nothing but ABQP. So இந்த trapezium ABQP இந்த trapezium எடுத்த வரைக்கும் parallel sides என்னலாம் பாருங்க, BQ என்னது BQங்கிறது பாருங்க, Bங்கிற பாயிண்ட் எங்க இருக்கு, it is at a coordinate x2, y2. so அப்ப இந்த distance வந்து என்னது, this distance is x2, இந்த distance எவ்வளவு இருக்குன்னா y2. இத ஞாபகம் வச்சுக்கோங்க, will 2. okay, sum of parallel side என்னது BQ plus AP into perpendicular distance is what, QP into perpendicular distance is QP. This is what we are going to have. First எடுத்தோம் என்ன இருக்கு, half into BQ plus AP into QP. okay, இப்போ இத சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். BQங்கிற ஹைட் வந்து என்னன்னு சொன்னோம், Bங்கிற கோஆர்டினேட் x2, y2. அப்ப இது இங்க இருந்து இவ்வளவு இப்படி கோஆர்டினேட் போட்டா இது y2 னு சொல்லலாமா. so the height is nothing but y2. so BQ is equal to y2. so you can write half into y2. AP ஓட ஹைட் என்னன்னு பாருங்க, இங்க இருந்து ஒரு கோஆர்டினேட் வரணும்னா என்ன வரும், it is in x1, y1. அப்ப இந்த பாயிண்ட் என்னன்னா y1. so I can write it as y1. QPங்கிறது என்னது, this is the distance between இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க வரைக்கும் மைனஸ் இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க வரைக்கும். கரெக்ட்டா, இங்க இருந்து ஆரம்பிச்சு டோட்டல் வரைக்கும் மைனஸ் இந்த டிஸ்டன்ஸ். இங்க இருந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் is what, x1. so I can write QP as x1 minus x2. Similarly, we have to find the area of this trapezium and this trapezium. Okay, so we will write area of APRC. Directly I am going to write, which is half into APRC. Parallel side என்னது APRC. so I can write AP plus RC into the perpendicular distance is what, PR into PR. so AP எப்படி எழுதலாம்னு பாருங்க, AP ஓட ஹைட் வந்து எவ்வளவு, y1. AP is y1. so I can write 1/2 into y1. RC ஓட ஹைட் என்னது y3. so plus y3 into PR ங்கிறது என்னது, PR is x3 minus x1. பாத்தீங்கன்னா இந்த distance minus இந்த distance, so x3 minus x1. same way area of BQRS. BQ
So it is BQRC. BQRC. Okay. So BQRC le edala parallel side BQ and RC. So plus RC perpendicular distance evlo Q la irundhu R, which is nothing but QR. So idu eppadi eludalam 1/2 into BQ oda distance evlo BQ. This distance is again we know it is y2. RC oda distance evlo it is y3. So y2 plus y3. QR distance evlo QR evlo nu parunga x3 minus x2. It is x3 minus x2. So idhula irundhu namakku formula derive panna theriyum. Formula enna solrom area of BQPA plus area of APRC minus BQRC. So in the area plus in the area minus in the area. So we can write it as area of triangle is equal to எல்லாத்துலயும் எது காமனா இருக்கு பாருங்க 1/2 1/2 1/2. So what I am going to do is 1/2 காமனா எடுத்துட்டா என்ன வரும் பாருங்க y2 plus y1 into x1 minus x2. So we get y2 minus y1 into x1 minus x2. Okay, then we are having plus y1, this is plus, right? y1 plus y3 into x3 minus x1. Then we have to subtract this area, so we get minus y2 plus y3 into x3 minus x2. Expand பண்ணா என்ன வரும் பாருங்க 1/2 into y2 into x1, that is y2 x1 minus y2 x2, then plus y1 x1 minus y1 x2 minus y1 x2. Then we have what we have here? We have y1 x3 minus y1 x1, then plus y3 x3, then minus y3 x1. Lastly we have inga minus irukku, the minus marandradinga, minus y2 or else இந்த minus வேணா என்ன பண்ணிரலாம்னா minus வந்து கடைசியா என்ன பண்ணிரலாம், minus வந்து இப்படியே வச்சிட்டு பாக்கி என்ன இருக்கு y2 into x3 is y2 x3, y2 into minus x2 is minus y2 x2, then it is y3 plus y3 x3, then we have minus y3 x2. So when you expand it will be getting 1/2 into இதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்க, இதெல்லாம் கேன்சல் ஆகும், இந்த ஒரு y1 x1 இருக்கு, இந்த ஒரு y1 x1 இருக்கு, கேன்சல் ஆகும். Then what we have, இதெல்லாம் கேன்சல் ஆகும், இங்க ஒரு minus y2 x2 இருக்கு, இங்க இருக்கான்னு பாருங்க, இந்த மைனஸ் ஓபன் பண்ணும்போது இது என்னவா மாறும்னா இங்க மைனஸ் நான் ஓபன் பண்றேன், இது மைனஸா மாறும், இது பிளஸ்ஸா மாறும், இந்த இது மைனஸா மாறும், இது பிளஸ்ஸா மாறும். இப்போ அகைன் பாருங்க இங்க minus y2 x2, இங்க y2 x2. சேம் வே இங்க ஒரு y3 x3 மைனஸ்ல இருக்கு, இங்க ஒரு பிளஸ் y3 x3 இருக்கு. சோ இதெல்லாம் கேன்சல் ஆகும். மீதி இருக்கிறது எல்லாத்தையும் எழுதி பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் x1 இருக்குன்னு பாருங்க, இந்த ஒரு x1 இருக்கு, இந்த ஒரு x1 இருக்கு. சோ இந்த ரெண்டு x1ஐயும் காமனா எடுத்தனா x1 காமனா எடுத்தா என்ன வரும் y2 minus y3. ஓகே, இப்போ நம்ம எதெல்லாம் எழுதிட்டோம், இதை எழுதிட்டோம், இதை எழுதிட்டோம். இப்போ x2 இருக்கு, x2 இந்த ஒரு x2 இருக்கு, இந்த ஒரு x2 இருக்கு, காமனா எடுத்தா என்ன வரும் பாருங்க x2 into இதான் பாசிட்டிவ், சோ y3 minus y1. அடுத்து என்ன இருக்கு, இங்க ஒரு x3 இருக்கு, சோ plus x3 into y1 minus y2. So this is the formula for finding the area of a triangle without finding the distance using just the coordinates. Okay, so இப்போ என்ன பண்ணிருக்கோம், half into x1 into y2 minus y3. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் இது x axis மட்டும் x கோஆர்டினேட் மட்டும் பாருங்க, x1 x2 x3 இத ஞாபகம் வச்சுக்கலாம். then x1 போக மீதி என்ன நம்பர்லாம் இருக்கு 2 3, y2 minus y3, இங்க x2 இருக்கு, அப்ப அதுக்கு அடுத்த நம்பர் 3 1, next x3 இருக்கு, x3 க்கு அடுத்து 1 2 1 minus 2 அப்படி ஞாபகம் வச்சுட்டா we can easily find. இதே இன்னொரு ஈஸி ஃபார்மட்ங்கறத நான் நெக்ஸ்ட் இதுல காட்டுறேன். going to do is we are going to write 1/2 commonly. 1/2 காமனா எடுத்துட்டு what we are going to do is coordinates என்னலாம் x1 y1
x2 y2 x3 y3. So first x axis ல உள்ள எல்லாத்தையும் எழுதுங்க. x1 x2 x3. Again we are going to write x1. What we are going to do? We are going to again write x1. Same way y1 y2 y3 y1. So in the first one ஏதோ ஒரு தடவை ரிப்பீட்டடா எழுதணும். Okay, now what we are going to do is first positive எல்லாமே இப்படி மல்டிப்ளை பண்ணணும் cross ஆ. Okay, so multiply பண்ணா என்ன வரும் பாருங்க 1/2 into x1 into y2 x1 into y2 plus x2 into y3 plus x3 into y1. Okay, இப்போ மைனஸ் பண்றது வந்து இங்க இருந்து இங்க பார்க்க போறோம். Okay, மைனஸ் பண்றது இங்க இருந்து இங்க போறோம். So minus y1 into x2 minus plus y2 into x3 plus y3 into x1. Okay, சரி இது என்ன புது ஃபார்முலாவான்னு கேட்டோம்னா போன ஃபார்முலாவோட சிம்பிளிஃபிகேஷன் தான். எப்படின்னு பாருங்க, லாஸ்ட் போன தடவை பார்த்த ஃபார்முலா என்ன, ஏரியா ஈக்குவல் டு 1/2 into x1 into y2 minus y3 ன்னு பார்த்தோமா, plus x2 into y3 minus y1. Then we saw x3 into y1 minus y2. தான் வந்து லாஸ்டா பார்த்த ஃபார்முலா. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த இதான் கிடைக்கும் பாருங்க. 1/2 into x1 y2 minus x1 y3 plus x2 y3 minus x2 y1 plus x3 y1 minus x3 y2. So positive terms எல்லாம் பாருங்க, x1 y2 இந்த இருக்கா, then positive term x2 y3 இந்த இருக்கா, லாஸ்டா x3 y1. நெகட்டிவ் டேர்ம்ஸ் எல்லாம் பாருங்க, இது வந்து இது x1 y3 இந்த இருக்கா, x2 y1. lastly we have x3 y2. so இது வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் x axis கோஆர்டினேட்ஸ் x1 x2 x3 x1 எழுதிட்டு சேம் வே டினாமினேட்டர்ல y1 y2 y3 y1 ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டை திரும்ப ஒரு வாட்டி எழுதிக்கோங்க. எழுதிட்டு பாசிட்டிவ் எல்லாமே இந்த கிராஸை மல்டிப்ளை பண்ணிட்டே வாங்க. ஸோ x1 y2 x2 y3 x3 y1. நெகட்டிவ் எல்லாமே இங்க இருந்து y ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. we'll get the answer for area of triangle. நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு பாத்துங்க, கோலினியர் அப்படின்னு சொல்றோம். கோலினியர்னா என்னது, கோலினியர்னா they will lie in the same லைன்ங்கும் போது அது ஒரு ட்ரையாங்கிளா ஃபார்ம் பண்ணுமா. கன்சிடர் 3 பாயிண்ட்ஸ், 3 பாயிண்டா இருந்தா ட்ரையாங்கிள் அது ஃபார்ம் பண்ண முடியாது. எப்போ அது கொலினியரா இருந்தா அதால ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா ஹைட் கிடைக்காது. எல்லாமே எப்படி இருக்கும், ஒரே லைன்ல இருக்கும்போது இட் will be in the base, ஹைட் கிடைக்காது. அப்ப ஏரியா எவ்வளவு இருக்கும், ஏரியா ஆஃப் a triangle is equal to what, it is 0. எப்போ அப்படின்னா when 3 points are collinear we can say that the area of triangle is equal to 0. area of triangle equal to 0 னா நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஃபார்முலா equal to 0 ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா we can say 3 points are collinear. collinear னா it will lie in the same line so that there will be no height. okay, collinear னா they lie in the same line. now lastly we are going to see area of a quadrilateral. we are going to see about the area of a quadrilateral. so quadrilateral னா எப்படி இருக்கும், there will be two parallel sides. for example, this is a parallel quadrilateral. எப்படி இருக்கும், it will be having two parallel sides. okay, now what we are going to do, இப்போ இத வந்து a ன்னு எடுத்துக்க போறோம், இத வந்து b ன்னு எடுத்துக்க போறோம், இத வந்து c, இத வந்து d. okay, we are going to assume a as x1 y1, b as x2 y2, C as x3, y3 and D as x4, y4. We are going to find the area of the quadrilateral. Area of a quadrilateral எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க. When you draw a straight line like this, when you connect the diagonals B and D, நமக்கு இப்போ எத்தனை triangle கிடைச்சுனா ரெண்டு triangle. இது first triangle, இது second triangle. Okay, so we are going to find the area of a quadrilateral. Area of a quadrilateral. quadrilateral any four sides இருக்குமோ quadrilateral. okay, நம்ம இப்போ வரைஞ்சிருக்கிறது maybe it is a parallelogram. okay, so quadrilateral area என்னன்னு பாத்தீங்கன்னா the area of triangle ABD plus area of triangle BCD. area of triangle ABD BCD. okay, area of triangle ABD கண்டுபிடிப்போம். area of triangle ABD
ஞாபகம் இருக்கா நம்ம என்ன பண்ணோம் 1/2 into எப்படி எழுதணும் ஞாபகம் இருக்கா x1 என்ன கோஆர்டினேட்ல இருக்கு x1 x2 x4 so x1 x2 x4 then what we write x1 same way y1 y2 y4 y1 எப்படி மல்டிப்ளை 1/2 into x1 y2 plus x2 y4 plus x4 y1 minus இதெல்லாம் positive then we have minus என்னலாம் வரும் y1 x2 then y2 x4 plus y2 x4 then we have y4 x1 y4 x1 so this is the area of triangle ABD இதே மாதிரி area of triangle BCD கண்டுபிடிப்போம் area of triangle BCD is equal to what இதே மாதிரி எழுதுனா 1/2 into BCD points note பண்ணுங்க BCD x2 x3 x4 x2 x3 x4 again I am writing x2 same way y2 y3 y4 y2 so multiply பண்ணா என்ன வரும் 1/2 into positive direction x2 y3 plus x3 y4 plus x4 y2 minus y2 x3 x3 plus y3 x4 plus y4 x2 okay so area of quadrilateral இதையும் add பண்றோம் area of quadrilateral equal to we are adding both this so என்ன காமனா இருக்கு 1/2 காமனா இருக்கு so I am writing 1/2 பாத்தீங்கன்னா இந்த காமன் டயகனல் பாயிண்ட்ஸ் பாருங்க காமன் டயகனல்ஸ் என்னது x2 y2 x4 y4 இது வர்ற டேர்ம்ஸா பாருங்க உங்களுக்கு கேன்சல் ஆகும் இங்க என்ன இருக்கு x4 y2 இங்க என்ன இருக்கு x4 y2 இதே பிளஸ்ல இருக்கு அப்ப மைனஸ்ல பாருங்க எங்க இருக்கு இந்த இருக்கு சோ இந்த டேர்மும் கேன்சல் ஆகும் சேம் வே அடுத்து வேற என்ன டேர்ம் இருக்குன்னு பாருங்க we have y4 x2 இந்த இடத்துல மைனஸ்ல இருக்கு அப்ப இங்க பிளஸ்ல இருக்கான்னு பாருங்க இந்த இடத்துல பிளஸ்ல இருக்கு கேன்சல் ஆயிடுச்சா வேற என்ன இருக்குன்னு பாருங்க 2 and 4 மிக்ஸ் ஆற மாதிரி வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா வேற எதுவும் இல்ல சோ we write என்னலாம் இருக்கு x1 காமனா இருக்கு x1 காமன் x1 we write x1 y2 plus x4 y1 then we have இங்க பிளஸ் இருக்குது எழுதுங்க plus x2 y3 plus x3 y4 மைனஸ்ல என்னலாம் இருக்கு minus y1 x2 minus y4 x1 இங்க என்னலாம் இருக்கு minus y2 x3 minus y3 x4 minus y3 x4 so this is what the formula is இதுல எதெல்லாம் காமனா எடுக்கலாம்னு பாருங்க so this can be written as 1/2 into x1 minus x3 into y2 minus y4 then we have minus என்னலாம் காமனா இருக்குனா x2 minus x4 into y1 minus y3 so this is the formula for area of quadrilateral என்ன இருக்கு 1/2 into x1 minus x3 into y2 minus y4 then we have minus x2 minus x4 into y1 minus y3 this is the area of a quadrilateral இதே ஃபார்முலாவை எப்படி ஷார்ட்கட்ல எழுதலாம் அப்படினு பாத்தீங்கன்னா போன தடவை மாதிரியே எழுதுங்க பட் இந்த குவாட்ரிலேட்டரலுக்கு எத்தனை சைட்ஸ் 4 சைடு இருக்கு 4 பாயிண்ட் இருக்கு சோ 4 பாயிண்ட்ங்கிறது 1/2 வெளிய எழுதிக்கோங்க என்னென்ன பாயிண்ட்லாம் இருக்கு x1 x2 x3 x4 again we are writing x1 same way y1 y2 y3 y4 y1 அதே பாலிசி தான் என்ன பாலிசி பாசிட்டிவ் எல்லாமே இந்த டைரக்ஷன்ல வரப்போகுது so we get 1/2 into x1 y2 plus x2 y3 plus x3 y4 plus x4 y1 okay then we have the negative part என்னது y1 x2 plus y2 x3 plus y3 x4 plus y4 x1 okay y4 x1
ஸோ 1/2 இன்ட்டு இந்த பாசிட்டிவ் டைரக்ஷன் பாருங்க, நமக்கு இந்த ஆன்சர் இங்கே வந்துடும். ஓகே, இந்த ஆன்சர் தான் இங்கே வந்துடும். ஓகே, எப்படி கண்டுபிடிச்சோம்னு பாருங்க, 4 பாயிண்டோட உள்ள எக்ஸ் ஆக்சிஸ்ல உள்ளது எல்லாத்தையும் எழுதிட்டு ரிப்பீட்டடா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் திரும்ப ஒரு வாட்டி எழுதணும். சேமே ஒய் ஆக்சிஸ் பண்ணோம். பாசிட்டிவ் டைரக்ஷன் எல்லாமே மேல இருந்து கீழே, நெகட்டிவ் டைரக்ஷன் எல்லாமே ஒய்ல இருந்து போகுது. ஓகே, இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம்னா we get the area of a quadrilateral. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோல என்னெல்லாம் பார்த்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் என்ன பார்த்தோம்? we find that இதே மாதிரி எழுதணும். ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி எழுதி we found the area of a triangle using the coordinates alone. Okay, lastly we found the area of a quadrilateral using the coordinates. So இந்த two formulas யூஸ் பண்ணி நம்ம next வீடியோல இருக்கக்கூடிய example sums and exercise sums சால்வ் பண்ணலாம். Thank you for watching this video. If you like this video, click the like button. Don't forget to subscribe to our channel for regular updates. Thank you.